ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் ஆட முடியுமோ எல்லா ஆட்டத்தையும் ஆடிட்டா. அதுக்கு காரணம் அவளுடைய வீக்னஸ்ஸு அப்படின்றது அவளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவளை பற்றின எல்லா உண்மையும் மல்லிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் மல்லி இப்போ போய் அவங்க வீட்டில், அதாவது விஜயோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் இப்போ கேட்கறதுக்கு மிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி ஓவர சீனை போட்டு ஆடிங்கிறா. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் டிங்குடாங்கன்னு அவள் ஆடுற ஆட்டத்தை பார்க்க முடியலன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஓவர சீனை போட்டுனுங்கிறா. இப்போ விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி துள்ளி குச்சினுங்கிறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வீட்டில் ஏதாச்சும் நமக்கு தேருமா, அந்த வீட்டில் ஏதாச்சும் ஆடியப்பட முடியுமா அப்படின்றதுக்காக தான் வராளே தவிர மற்றபடி விஜய் மேலே இருக்கிற பாசம் எல்லாம் கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்காத இந்த கதிரையை சேர்ந்துக்கிட்டு, ஐயோ என் பொண்ணுக்கு ஏக்கமாயிடுச்சு போல, ஒரு 2 நாள் அங்கே இருந்தால் 2 நாள் அப்பா கூட இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ விஜய் இல்லாததுனால அந்த வீட்லேயே அவளுக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிம்மா நீ அங்கேயே இரு, நான் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னதும் நம்ம நாகூர் இருக்காங்களே, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க பெரியம்மாக்கு இப்போ அத்தை இருக்காங்க இல்லையா, அதாவது அன்னபூர்ணியம்மா, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இவ போடுற ஆட்டத்தை செம்ம பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஓராசின போட்டுங்கிறா. அந்த நேரம் பார்த்து அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பிக் மம்மி, நான் விஜய் கிட்ட போகணும், விஜயை பார்க்கணும், விஜய் கூட இருக்கணும், நான் தானே அவனோட ஒய்ஃபு, ஏன் அந்த மல்லியை எப்போ பார்த்தாலும் அவள் கூட அமைச்சு வைக்கிறேன், உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம இவர் நாகுக்கு கோவம் கொந்தளிச்சுன்னு அடி டேய் நீ யாரடி, ஏன் அத்தையை போய் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்குறா. அதுவும் மல்லி அவள் புருஷனோட அவள் வீட்டுக்கு போயிருக்கா, நீ யார் அதை கேட்க அப்படின்னதும், நான் தான் அவனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்குது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் இவள் ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்கா. இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும், இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நாகு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இது வருது. சரி இவளை உண்மையிலே நட்டு கலண்ட போல்ட்டா இல்லை இது மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நாகு பாலில் ஏதோ கலக்கிற மாதிரி கிச்சனில் அவள் முன்னாடி கலக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவ என்னது இது, இந்த பொம்பளை இன்றைக்கி தான் வந்துச்சு, ஏதோ பாலில் கலக்குது, என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பட்டு அந்த பால்கனியில் நின்றுக்குன்னு ஐயோ என்னவோ தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அதில் கறது பாதாம் பால். அந்த பாதாம் பாலை இவ இப்போ மருந்து நினச்சி கண்டுபிடிச்சிட்டாள்னா கண்டிப்பாக அவள் குடிக்க மாட்டா. அதுக்கப்புறம் இவள் நடிக்கிறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இவள் நடிக்கலை, இங்கே சும்மா ஏமாத்தின்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நம்ம போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பால் டம்ளரை கொண்டு போய் அந்த இவக்கிட்ட கொடுத்தா, எனக்கு வேண்டாம், நானும் உங்ககிட்ட கேட்கலையே, எனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லு, உங்களை கேட்டணும் அப்படி இப்படின்னு சொல்ல, ஓஹோ இவ கண்டுபிடிச்சிட்டா போல, அப்படிதான் அதனால தான் இவ அப்படிலாம் சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனாலும் அவள் என்ன பால் மஞ்சள் கலரில் இருக்குது, ஒருவேளை விஷம் கலந்துட்டியா அப்படின்னு, ஐயோ நம்ம கலந்து எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, உடனே இது பாதாம் பால் தான், அவள் வேணான்னு சொன்னால் நம்ம குச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் விஷம்லாம் கலக்கலை அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவங்க அன்னபூர்ணி அம்மா, அதுக்கப்புறம் மனோகர் எல்லாரையும் கூட்டுடுறா அந்த ரேணுகா. அதுக்கப்புறமா பிக் மம்மி இந்த பொம்பளை இன்றைக்கி தானே வீட்டுக்கு வந்துச்சு, வந்ததுமே எனக்கு பாலில் விஷயத்தை கலந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்ன அத்தை அவள் சொல்கிறானா நீங்களும் அதை கேட்குறீங்களா, சூச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போங்க அப்படின்னு சொல்கிறதும், சரி இதை நானே குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதாம் பாலை முடக்குன்னு குடிச்சிடுறாங்க நாகு. அதுக்கப்புறம் என்ன மூஞ்சை எங்கே தொங்க வச்சுக்குதுன்னு தெரியாமல் மூஞ்சை தூக்கி வச்சுருக்கா ரேணுகா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த பொம்பளை நமக்கு பாதாம் பால் தான் கலந்து கொண்டு வந்திருக்கு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னதும், சரி அவளுக்கு எதுவும் ஆகலைன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி இனிமேலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், அவசரப்பட்டு பாதாம் பாலை நம்மளே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இவளை சரியான நேரத்தில் அடித்து துவைச்சி காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த நம்ம நாகுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. மனோகரும் கோயிலுக்கு போயிடுறாரு, நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் வெளியில் அவங்க பிஸ்னஸ் வேலையாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக மாட்டினா இந்த சுடர் யார் கூடயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அந்த விஜயை எப்படியும் நான் ஏமாற்றிட்டு சொத்து பத்தெல்லாம் ஆடியோ போட்டு வரலான்னு தான் அவன் போய் அங்கே உட்காந்துட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல, அடி பாவி ஏன் நாத்தனரோடைய வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்க, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமாக போய் பொலின்னு ஒன்று கட்டையால் பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டியை பூச்சின்னு அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் இந்த சுடர். அதுக்கப்புறம் என்ன அங்கேயே மயங்கி விழுந்த இவளை தூக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அங்கேயே மயங்கி கிடக்குறான். சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே நடக்கிறது எல்லாமே இன்னும் இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கல்யாண நாள் வர்றதுனால அவங்க எப்படி பழிவாங்கலான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அங்கே ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.